கால் பாதங்கள் ஃபுல்லாக வெடிப்பாக இருக்கா? பித்த வெடிப்பு, கிராக்டு ஹீல்ஸ். இந்த பாத வெடிப்பு சிலருக்கு மைல்டாக இருக்கும், சிலருக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். எப்படின்னா பாதம் சிலருக்கு பாதத்தோட அதாவது குதிகாலோட பின்பகுதியில் மாத்திரம்தான் வெடிப்பு இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன் ரேர் கேசஸ் கால் பாதம் ஃபுல்லாகவே வெடிப்பு இருக்கும். அவங்களுக்கு கைகள் பாம்ஸ்லேயும் வெடிப்பு இருக்கும். இந்த அளவுக்கு வெடிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும், சில கண்டிஷன்ஸில் சில நேரங்களில் பிளட்டு ஊஸ் அவுட் ஆகிற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி பித்த வெடிப்பு ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அல்லது சாதாரணமாக இருக்கிறதே ரொம்ப வலி கொடுக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒரு வியாதியோட அறிகுறியாக இருக்கும்னு உங்களால் நம்ப முடியுதா? இது உள்ளே இருக்கிற வியாதியோட வெளிப்பாடு, வெளியே நமக்கு சொல்லக்கூடிய, நம்ம உடம்பு நமக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி, ஒரு சிம்டம். எதோட அறிகுறின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த வெடிப்பவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பித்த வெடிப்புன்னு தான் சொல்லுவோம். ஸோ பித்தம் சார்ந்த, அதாவது கால் பிளாடர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அல்லது மைல்டாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சிம்டம்ஸும் மாறுபடும். இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக 100 இல்லைங்க 200% தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்ருப்பீங்க. அல்லது டைஜஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக பாதிச்சிட்ருக்கோம். எது கழிக்கிறது, நெஞ்சு கரிக்கிறது, இன்டைஜஷன், புளிச்ச ஏப்பங்கள் மாதிரி இருக்கிறது, தொண்டை மட்டும் எரியறது, காரமோ புளியோ சுத்தமாக சேர்த்திக்க முடியல, சேர்த்துனாலே டைஜஷன் பிரச்சனை ஆகிடுது, தூக்கம் நைட்டில் வரமாட்டேங்குது. பர்டிகுலராக சிலர் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட்டாலே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுது நைட்டில், அல்லது நைட்டு உணவை எடுத்துக்கிட்டாலே தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்களை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணலைன்னா கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, வாட்ச் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நிறைய கோவப்பட்டுட்ருப்பீங்க, நிறைய திங்க் பண்ணுவீங்க, தேவையில்லாமல் திங்க் பண்ணுவீங்க, ஓவர்லாப்பிங் ஆஃப் தாட்ஸ், அதாவது அதிகப்படியாக சும்மா அமைதியாகவே உங்களால் உட்கார முடியாது, எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. மனசு அமைதியாகவே இருக்க முடியாது. தலைவலி, தலை பாரம், கண்ணை சுற்றி வலிக்கிறது, சில நேரங்களில் வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் கூட இருக்கும். எப்போ? பர்டிகுலராக காலை எழுந்து ப்ரஷ் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன், ஒமட்டல் மாதிரி இருக்கும். சில நேரங்களில் சாப்பிட்ற நேரம் கடந்து போச்சுன்னா நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்கும், வயிறு பெரட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப கோவம் வரும். அந்த சாப்பிட்ற நேரம் தவறி போச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க, கோவம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சிலருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கலாம், அல்லது சியாட்டிகா பெயின் இருக்கலாம். ஸோ தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பித்த வெடிப்புங்கிறது ஒரு அறிகுறி தான் உங்களோட பித்தப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ ட்ரீட்மெண்ட்